ஹலோ கைஸ், வெல்கம் டு பாயிண்ட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபோமோ அண்ட் பேஷன்ஸ். இதுக்கான பேட்டில் நடக்கும் எங்கன்னு சொன்னால் இந்த ட்ரேடிங் ஃபீல்டு உள்ளது. இந்த ஃபோமோ அப்படின்னு சொன்னால் என்ன, எங்களுக்கு பேஷன்ஸ் சொன்னால் அப்படின்னு சொன்னால் என்ன, பேஷன்ஸ் வந்து நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஃபோமோ வந்து எப்படி நாங்கள் இல்லாமக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது இந்த ஃபோமோ அப்படின்னு சொன்னால் என்ன? ஃபோமோன்னு சொன்னால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோம். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் வந்து எங்களுக்கு எப்போ ஃபோம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இது வந்து வாரது வந்து பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லை. பிகினர்ஸுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னால், இப்போ இது வந்து பிகினர்ஸுக்கு மட்டும் வரல. எப்படி வரும்னு சொன்னால், நீங்கள் வந்து ட்ரேடிங்கை படிச்சிருப்பீங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ட்ரேடிங் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணி இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 to 2 years நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு வருவீங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து லாஸஸ் வரும். நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்கவே மாட்டீங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபோமோ தான். இந்த ஃபோமோ வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பிடிசி எடுக்கிறீங்க. பிடிசி வந்து எங்களுக்கு 95,000 இருக்குதுன்னு நீங்களே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு அந்த டே வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால், உங்களுக்கு green color கேண்டில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க அந்த டைம் வந்து நீங்கள் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சும்மா ட்விட்டர் போய்ட்டு பார்ப்பீங்க. ட்விட்டர் போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பிடிசி வந்து நெக்ஸ்ட் மூவ் கன்ஃபார்ம் ஆக $100,000 போகும், நீங்கள் இங்கே வச்சு பை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, பிடிசி வந்து $100,000 போகும் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த டைம் நீங்கள் பை பண்ணினீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து சின்ன ஒரு புல் பேக் கொடுக்கல, நீங்கள் வந்து பயத்தில் செல் பண்ணிடுவீங்க. நீங்கள் பயத்தில் செல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து அங்கிட்ட லாஸ், உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை, லாஸ். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொன்னால், அந்த புல் பேக் இது மார்க்கெட் வந்து திருப்பி மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ இந்த ரீசன் இந்த ஃபோமோ அப்படின்ற இந்த ரீசன்னால தான் நீங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க மாட்டீங்க. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் சின்ன ப்ராஃபிட் எடுப்பீங்க. ஆனாலும் அந்த ஃபோமோ கண்டோட நீங்கள் வந்து அதை லூஸ் பண்ணுவீங்க. அப்போ இந்த ஃபோமோ வந்து எப்படி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அதுக்கு தான் இருக்குது பேஷன்ஸ்னு சொல்லி. பேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ அந்த டைம் வந்து உங்களுடைய மேனேஜரோ சூப்பர்வைசரோ உங்களுக்கு வந்து ஏசுறாரு. இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து வேலை பண்ணுறீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சூப்பர்வைசரோ மேனேஜரோ ஏசுறாரு. அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு திருப்பி பேச இல்லாமல் இருக்கும். அது ஏன் திருப்பி பேசுகிறான்னு சொன்னால், நீங்கள் வந்து பேஷன்ஸாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பயம், இப்போ நாங்கள் திருப்பி பேசி அவங்க வந்து எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஒன்று இருக்கும். சரியா? அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும், ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு பொறுமைன்னு சொல்லி தேவை. சரியா? இந்த ட்ரேடிங் சொல்கிறது வந்து உங்களுடைய பிஸ்னஸ். அப்போ உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து கட்டாயம் பொறுமைன்றதை நீங்கள் வந்து கட்டாயம் பேணணும். பொறுமைன்றது வந்து கட்டாயம் உங்களுக்காக இருக்கணும். அந்த பொறுமையை வந்து நாங்கள் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவதாக உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் பிளான் ஒன்று இருக்கணும். அந்த ட்ரேடிங் பிளானில் நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால், நீங்கள் வந்து வேறு யாரை ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால், ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்ட நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடும், நீங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. அந்த எடுக்கிற ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் ப்ராஃபிட்டோ லாஸோ அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்கு வார ப்ராஃபிட் சரி, லாஸ் சரி, அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ ட்ரேடிங் பிளான் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், அந்த ட்ரேடிங் பிளானில் உங்களுக்குன்னு சொல்லி இப்போ ஒரு இது இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்லி ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளானில் வந்து இப்போ மார்க்கெட் வந்து எங்களுக்கு இன்றைக்கு என்ட்ரி தரலை அப்படின்னு சொன்னால், அந்த இது வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணணும். எனக்கு இன்றைக்கு என்ட்ரி தரலை, எனக்கு நாளைக்கு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அக்செப்ட் பண்ணணும். இப்போ நாளைக்கு எங்களுக்கு என்ட்ரி தரலன்னு சொன்னால், அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் நாங்கள் என்ட்ரி எடுக்க போனோம்னு சொன்னால், எங்களுடைய மணி வந்து லூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் என்ட்ரி எடுக்கலன்னு சொன்னால், நீங்கள் என்ட்ரி எடுக்கலன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு மணி லூஸ் ஆகாது. நீங்கள் வந்து அந்த டே வந்து உங்களுடைய என்ட்ரி நீங்கள் எடுக்கல, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே உங்களுடைய செட்டப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கான அர்த்தம். அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து எந்த ஒரு செட்டப்பும் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் திடீர்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டில் பார்த்தோன்னே பை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நீங்கள் லூஸ் தான் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் பிளானில் கட்டாயமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவதாக நீங்கள் வந்து இது வந்து ஃபிக்ஸடாக வைக்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 to 5 ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன், எனக்கு இத்தனை % வேணும் ப்ராஃபிட். ஆனால் அந்த ப்ராஃபிட் வந்து இப்போ இன்றைக்கி வராமல் நாளைக்கு வருதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கூட்டல. ஒரு நாளும் உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜை கூட்டல. நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு 1% தான் ப்ராஃபிட் வேணும்னு சொன்னால், உங்களுக்கு இந்த நாள் வராமல் நீங்கள் என்ன செய்வீங்க சொன்னால், அடுத்த நாளைக்கும் சேர்த்து 2% கூட்டுவீங்க. அப்படி கூட்டினீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து வார லாஸஸ் வந்து கூடவாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் பிளானில் நீங்கள் வந்து உங்களுடைய
நோட் புக்கில் என்ன எழுதி வச்சுக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 1% சொல்லி வச்சிங்கன்னா 1% தான். இப்போ உங்களுக்கு டார்கெட், இப்போ நீங்கள் எண்டு எடுத்தீங்க, உங்களுக்கு டார்கெட் வந்து நெக்ஸ்ட் டே ஹிட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே போய்ட்டு நீங்கள் திருப்பி இன்னொரு ட்ரேடை பார்க்குறல, நீங்கள் அந்த டே வந்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த டே தான் போய்ட்டு நீங்கள் பார்க்கணும். சரியா? அப்போ முதலாவது உங்களுடைய நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரேட் எடுக்க நினைக்கணும். ரெண்டாவது நீங்கள் எத்தனை % எடுக்கிற நினைக்கணும். மூணாவது நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் சும்மா நீங்கள் எடுக்க போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய மணியை வந்து லூஸ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஷுவராக நீங்கள் மணி லூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ஒரு ட்ரேடிங் பிளான் ஒன்றோடு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஃபோமோவை வந்து கில் பண்ணிடலாம். கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து உங்களோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ண இயலாமல் நீங்கள் ஃபோமோவில் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு நாளும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாட்டீங்க. அது இல்லாமல் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று தான் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை வந்து அடிக்கடி மாத்திரல. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸட் ஸ்ட்ராட்டஜி கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகுவீங்க. ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். ஸ்லோவாக கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபோமோவை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் மணி வரும், வராமல் வரும், வந்துட்டு அது டக்குன்னு போய்த்துரும். எப்படி போகும்போது நீங்கள் வந்து அந்த ஃபோமோலே விட்டுருவீங்க. நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி பேசிக் ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய குயிட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.